இந்த காரணத்துக்கு பூ வெட்டிட்டீங்க சரி, அதுக்கப்புறம் கேட்டுட்டு போனீங்களா? போல சார். திரும்பி வரும்போது கேட்டுட்டு வந்தீங்களா? இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்துட்டாரு. வந்ததும் என்ன சொல்றாருன்னா, நடுவுல இருந்த கோட்டை எடுத்ததும் வீட்டுக்குள்ள புயலே வந்துருச்சு. எல்லாரும் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தத இப்ப வெளியே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பொம்மைய வச்சு விளையாட சொன்னா இங்க போர்க்களத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. என்னன்றத உள்ள போய் விசாரிப்போம். அதிசயமா விஜய் சேதுபதி சாச்சனாவையெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. பூவை கட் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன சாச்சனா அப்படின்னு கேக்குறாரு. வழக்கமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. 5 ஸ்டாரை வச்சுக்கோ, சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு அப்படின்னு தான் சொல்லுவாரு. இன்னைக்கு என்னதான் கேட்க போறாருன்னு பாக்கலாம். எப்படியும் இந்த சாச்சனா பத்தி பேசும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரியே உங்களுக்கும் ஆகணும் தெரியும். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பொதுவா இருக்கும்போது லிசனிங் ஸ்கில் இல்ல அப்படின்னு சாச்சனா சொல்றாங்க. தன்னோட கேப்டன்சில எந்த தப்புமே நடக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டது தப்பா அப்படின்னு விஜய் சேதுபதி கேக்குறாரு. சாச்சனாவால சமாளிக்க முடியல அப்படின்ற உடனே எல்லாரையும் இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாச்சனா சொல்றாங்க, தர்ஷிகா 3 நாளா அவங்களே தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னதுக்கு விஜய் சேதுபதி கேக்குறாரு, யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பிரஷர் தாங்க முடியாம யார் இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தர்ஷிகா சொல்றாங்க, பிரஷர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் சேதுபதி சொல்றாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பூவா வெட்டிட்டீங்க சரி, அதுக்கப்புறம் போகும்போது கேட்டுட்டு போனீங்களா இல்ல வரும்போதுதான் கேட்டுட்டு தான் உள்ள வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சாச்சனா இல்லன்னு சொல்றாங்க. இங்க யோசிக்கிறது தப்பா இருக்கு சாச்சனா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. அடுத்தது மஞ்சரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டோஸ்ட் விஷயத்துல எனக்கும் அருணுக்கும் வாக்குவாதம் நடக்குது. அவரு என்கிட்ட பேசுறதுக்கு தயாராவே இல்ல. அது எப்படி இவங்க இப்படியே பேசுறாங்க? அருணை வம்பிழுத்ததே இவங்க தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அருண் வந்து பேசினாரு. பேசுறதுக்குள்ளேயே ட்ரிகர் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க தான். இப்போ வந்து அவரு ட்ரிகர் ஆயிட்டாரு, என்கிட்ட பேச அவருக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, அருண் கையெடுத்து கும்பிட்டது உங்களுக்கு ட்ரிகரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க சிவாக்கு பண்ணது என்ன? அதாவது விஜய் சேதுபதி எதை பத்தி பேசுறாருன்னா, அருணுக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வந்துட்டு இருந்தது இல்லையா, அது நடந்துட்டு இருக்கும் போதே சிவா வந்து மஞ்சரி கிட்ட கேக்குறாரு, என்னமா நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக முன் வந்தாரு. அவரு பேசிட்டு இருக்கும் போதே மஞ்சரி சொல்றாங்க, சிவா நான் உங்ககிட்ட பேசல சிவா, விட்டுருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன், நீங்க பேசுறதுன்னா பேசிக்கோங்க ஆனா நான் கேட்க மாட்டாத அப்படின்னு சொல்றாங்க. இததான் விஜய் சேதுபதி கேட்டாரு, நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நிஜமாவே அப்ப நடந்த சண்டைக்கா இல்ல ஆல்ரெடி நடந்த சண்டை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அதுக்காக தான் இந்த சண்டை நடந்ததா, இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வாரம் சிவகுமார் எலிமினேட் ஆகுறாரு அப்படின்ற நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.